வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை சோளத்தில் வந்து சுண்டல் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா சுத்தப்படுத்தி தண்ணியில் ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிறகு நம்ம இது பண்ணணும், வேக வைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஊற வச்சாச்சு, நல்லா ஊறட்டும். அப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சோளம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சோளம் நல்லா வெந்துட்டு இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. இந்த மாதிரி வேகணும். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு, கடலைப்பருப்பு, வத்தல், நிலக்கடலை இது இவ்வளவும் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வேக வச்சுருக்க சோளத்தை உள்ளே கொட்டிடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடல, நல்லா உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலை, துருவின தேங்காய். பாருங்கள், சோளத்தில் நம்ம சுண்டல் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டானதும் கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.